Hello friends, போன வீடியோவில் சில ஸ்பெசிஃபிக் டிஸ்அலவன்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டிஸ்அலவன்சஸ் பார்க்க போகிறோம். அண்டர் செக்ஷன் 40A 40A சொல்லப்படுற டிஸ்அலவன்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் 40A சப்செக்ஷன் 2. 40A சப்செக்ஷன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு ரிலேட்டிவ்ஸ். பேமெண்ட் டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ்க்கு என்ன பே பண்ணாலும் டிஸ்அலவன்ஸா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எந்த அமௌண்ட் பண்ணாலும் டிஸ்அலவன்ஸ் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் எவ்வளோ டிஸ்அலவன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டாக்ஸபிள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நமக்கு ரிலேட்டிவ் இருக்காங்க, நம்மளோட இன்கம் டேக்ஸ் பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காண்டி நம்ம ரிலேட்டிவ்ஸ்ட்டை வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வந்து 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னா நம்ம என்ன மோட்டிவில் பண்ணுறோம், அதை எக்ஸ்பெண்டிச்சராக க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறோம். இந்த கேஸில் வந்து அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன் எக்ஸஸ் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூவுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம் அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக எப்போவுமே வந்து 40A2 படி டிஸ்அலவன்ஸ். ஏன்னா பேமெண்ட் ரிலேட்டிவாக இருந்தாலும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வரைக்கும் தான் அதை எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து இன்கம் டேக்ஸில் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் 100% அது வந்து டிஸ்அலவுட். அடுத்து 40A சப்செக்ஷன் 3. 40A3 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பே பண்ணுறோம். எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணால் எக்ஸ்பென்ஸ் பிரச்சனையே இல்லை. ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேலே த்ரூ அக்கௌண்ட் பே செக் டு ஏ சிங்கிள் பர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எக்ஸாமில் நிறையா இந்த இதில் ட்விஸ்ட் வரும். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பே பண்ணுறோம், 10,000 ரூபா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நாளில் 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கேஷாக கொடுக்க முடியாது. கொடுக்குறதா இருந்தால் அக்கௌண்ட் பே செக்காக மட்டும்தான் கொடுக்கணும். கொடுத்தா பிரச்சனை கிடையாது, அக்கௌண்ட் பே செக்காக கொடுத்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அக்கௌண்ட் பே செக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டோம் வேறு மோடில், அதர் தான் அக்கௌண்ட் பே செக்கில் கொடுத்துட்டோம்னா ஃபுல் அமௌண்ட்டுமே டிஸ்அலவுட் அண்டர் செக்ஷன் 40A3. இதுதான் வந்து இந்த பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி 10,000 ரூபா வந்து எல்லாருக்குமே. ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டராக இருந்தால் மட்டும், ஃப்ளையிங் அண்ட் ஹையரிங் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டராக இருந்தால் மட்டும் 10,000 ரூபா பதிலாக 35,000 ரூபா வரைக்கும் வந்து நம்ம கேஷாக கொடுத்துக்கலாம், ஆர் எனிதர் மோடில் பண்ணிக்கலாம். 35,000 ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட் பே செக்காக கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா அதுவும் டிஸ்அலவுட். இதுதான் செக்ஷன் 40A சப்செக்ஷன் 3. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.